friends, welcome back to the 4th episode of This or That series. So This or That series அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டு சிமிலரா இருக்க புக்ஸ் மூவிஸ் இல்லாட்டி சீரீஸ் வந்து கொண்டு வந்தேன். அதோட பிளாட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு லாஸ்ட் விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதா வந்து இந்த This or That series. And in this episode we are going to see two Asian dramas. First one வந்து பாத்தீங்கன்னா 2013ல வந்து ரிலீஸ் ஆச்சு, அண்ட் செகண்ட் ட்ராமா வந்து 2019ல ரிலீஸ் ஆச்சு. இந்த 2013ல ரிலீஸ் ஆன ட்ராமாவை பேஸ் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணி எடுத்த ட்ராமா தான் வந்து இந்த 2019ல ரிலீஸ் ஆனது. அண்ட் இந்த 2013ல ரிலீஸ் ஆன ட்ராமாவோட நேம் வந்து ஐ கேன் ஹியர் யூ. இது வந்து சாரி கொரியன் ட்ராமா, கொரியன் வெர்ஷன். we can also say it as கொரியன் வெர்ஷன் here. அண்ட் செகண்ட் ட்ராமாவோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2019ல ரிலீஸ் ஆன ட்ராமாவோட நேம் வந்து நோ சீக்ரெட்ஸ். இது வந்து சைனீஸ் ட்ராமா, சைனீஸ் வெர்ஷன். இப்போ இதோட பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது pretty much இந்த பிளாட் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து சேமா இருக்கும். அங்கங்க வந்து இந்த டிங்கரிங் வேலை மட்டும் வந்து இவங்க பார்த்துருப்பாங்க, அந்த நேம் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ், மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இதோட பிளாட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலேடு வந்து சின்ன சின்ன பையனா இருக்கும். லைக் இவனோட பாஸ்ட்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவனோட அப்பா கூட வந்து கார்ல வந்து இவன் வந்து போயிட்டு இருக்கப்போ இவனோட அப்பா வந்து ஒரு நைட் லைக் ரொம்ப கேஷுவலா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே வீக்கெண்ட் வந்து எங்க போலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக அவனோட அப்பா வந்து இவங்க கிட்ட பேசுறது, இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க அப்பா வந்து ஓகே நம்ம வீக்கெண்ட் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நீ இப்படி இருக்கா மாதிரி சொல்லிட்டு சும்மா நம்ம பேசிட்டு இருக்காங்க. இவனும் ஓகே நம்ம வந்து அக்வாரியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அப்பா கிட்ட வந்து சொல்லலாம். அம்மா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, பட் கூட்டிட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இவனோட அம்மா வந்து இவன் அக்வாரியம் அந்த இது கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிருப்பாங்க. கூட்டிட்டு நம்ம ஏன் வந்து வீக்கெண்ட்ல வந்து அக்வாரியம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னோம். இவனோட அப்பா வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கடுத்து அப்படியே பேசிட்டே சிரிச்சு பேசிட்டே அப்படியே வந்து அந்த அப்பா பையன் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ சடனா ஒரு ஹை ஸ்பீட்ல வந்து ஒரு ட்ரக் வந்து இவனோட காரை வந்து ஹிட் பண்ணி ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு வந்து அன்கான்சியஸா இருப்பாங்க. அண்ட் இவனோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை வந்து முழிக்கிறாரு. முழிச்சுட்டு இவர் வந்து திரும்பி பார்த்தா இவரோட பையனோட ரெண்டு பேருமே வந்து ரொம்ப காயம், அந்த பிளட்லாம் இது அங்கங்க வந்து ஸ்கின்லாம் வந்து கிழிஞ்சு பயங்கரமா வந்து ரத்த காயத்துல வந்து ரெண்டு பேருமே வந்துருப்பாங்க. இவரோட அப்பா சடனா இவரோட பையன் சைடு திரும்பி பார்த்தா அவனுக்கு வந்து காதுல இருந்து ரத்தமா வந்துட்டோம். இவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அன்கான்சியஸ் ஆகிற படுத்துருப்பா. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இந்த அப்பா வந்து அவனை வந்து எழுப்பியோட ட்ரை பண்ணுவாரு. அந்த கேடாம வந்து அவனோட நேம் வந்து ஹிம் சோஹா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரு. இவனும் அதுக்கப்புறம் எந்திரிப்பான். இவன் எந்திரிச்சோடனே இவன் காதுல இருந்து இவனுக்கு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அப்படியே இன்னும் ரிங்காகிற சவுண்ட் வந்து கேட்கும். இவனுக்கு சடனா காதுல இருந்து சத்துன்னு அடிச்சா நமக்கு எப்படி ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். இவனுக்கு அந்த சவுண்ட் கரெக்டா வந்து ஸ்டாப் ஆகுறப்போ இந்த சைடு வந்து யாரோ அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். இவனுக்கு ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். அந்த கரெக்டான சவுண்ட் நிற்குது, இவனுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும். இந்த மாதிரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலை பண்ணாதான் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இப்படி திரும்பி பார்த்தா அந்த டிரைவர் வந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுவான். அவனோட அந்த இன்னொரு வாய்ஸ் தான் வந்து இவனுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து கேட்கும், சின்ன பையனுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கும். இவன் வந்து என்ன பண்ணன்னு தெரியாம இவனோட அப்பா கிட்ட பயத்துல அப்பா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பாக்கு how could they man, they can't escape. ஸோ இவனோட அப்பா வந்து இவன் ஃபர்ஸ்ட் வந்து கொலை பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப கொடூரமா வந்து இது பண்ணுறான். இவன் வந்து அதை பார்த்துட்டு கத்துறான் வீடியோ அப்படி சொல்லிட்டு இவனால மூவ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இவனும் அந்த சீட்ல உட்காந்த மாதிரி இப்படி பார்த்துருங்க அவங்களோட அப்பா வந்து இது பண்றான். நெக்ஸ்ட் வந்து இந்த பையனை வந்து இது பண்றதுக்கு வந்து கிட்டக்க வரான். இவனுக்கு வந்து அவனோட அந்த இது எல்லாமே வந்து தெரியுது. இவனுக்கு அவன் மேல வந்து இன்னும் பயம் இருக்கு. இன்னும் சைடு வந்து அப்பா இது பண்ணிட்டு அந்த எல்லா இதுவுமே வந்து அந்த பையனோட ஐஸ்ல வந்து எவிடென்ட்டா வந்து தெரியும் அந்த சீன்ல வந்து. ஆக்சுவலா சரி இவன் வந்து அது கழுத்து கரெக்டா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பான், அயன் ராட் மாதிரி வச்சிருப்பான். அந்த ராட் வந்து இவனை வச்சு கரெக்டா அடிக்க போகும். அப்பதான் வந்து பின்னாடி இருந்து ஒரு 15 வயசு பொண்ணு, ஒரு 15 year old கேர்ள் வந்து அவளோட போன்ல இருந்து இதை போட்டோ எடுத்தோடனே இவன் வந்து இந்த டிரைவர் வந்து ஓகே ரைட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு பாடி வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவன் சேஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ இவன் சேஸ் பண்ண அந்த கேப்ல அந்த இடத்துல வந்து நிறைய க்ரௌட் ஆயிடும். இந்த பையனை வந்து எப்படியோ ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போயிடும். அதுக்கடுத்து இந்த டிரைவரையும் வந்து சேவ் பண்ணிடுவாங்க. இந்த சேவ் பண்ண இந்த 15 year old கேர்லாம் வந்து ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட். ஓகேவா? ஸோ இவன் தான் ஃபீமேல் லீட், இந்த 9 years old பாய் இவன் தான் வந்து மேல் லீடா இருக்கும். இவளோட லைஃப் எப்படி இருக்குன்னா இவன் வந்து 15 இருக்கும்போதே வந்து நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பான். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த பணத்தினாலே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இவ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். அவளோட ஃபேமிலி அந்த இவளுக்கு வந்து அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஷிட் வந்து இவளோட லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இவளுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் இந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே தெரியும். ஜஸ்ட் வந்து அந்த இது வந்து ஃபோட்டோ எடுத்துருப்போம், அவ்வளோதான். ஒரு நாள் வந்து இவளுக்கு வந்து தெரிய வரும், இது வந்து ஆக்சுவலா கோர்ட்ல வந்து இது வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. பட் இந்த பையனுக்கு வந்து யாருமே இல்லை. அப்பதான் வந்து யாரோ வந்து பேசுறத வந்து இவளுக்கு வந்து கேட்டிருப்பா. ஓகே அப்போ வந்து இவனுக்கு வந்து லாயர் ப்ராப்பரா இது பண்ணிருக்க மாட்டாங்க. இவளுக்கு வந்து ஷி கெட்ஸ் டு நோ எவ்ரி திங். லைக் இது வந்து டோட்டா வந்து இந்த
ட்ரக் டிரைவருக்கு வந்து ஃபேவரா இங்க வந்து கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இவளுக்கு வந்து தெரிய வருது. இவன் தெரிஞ்ச உடனே இவன் வந்து எதுக்கு அதுல போய் நான் மூக்கு நினைக்கணும் அந்த மாதிரி இவளுக்கு வந்து இருக்கு. பட் ஸ்டில் இவளுக்கு அந்த மனசாட்சி ஏத்துக்காம இவ வந்து அந்த கோர்ட்ல வந்து போய் நான் வந்து நான் தான் வந்து ஒரு லெஜிட் எவிடன்ஸ், நான் வந்து அதை விட்னஸ் லெஜிட் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். இந்த பையனே வந்து அதுக்கடுத்து அந்த டிரைவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அவனுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவனை அந்த கூட்டிட்டு போறப்போ இவ கிட்டக்கு வந்துட்டு நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு போவான். அவள் ஷோர்லி கில் யூ when I get released அப்படி சொல்லிட்டு இவ கிட்டக்கு வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு போயிடுவான். இவளுக்கு வந்து ஏற்கனவே லைஃப் ஹெல் மாதிரி போகுது, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம இங்க வந்து தப்பு பண்ணிட்டோமா அந்த மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இதுல இருந்து இவங்க 2 பேரும் அதுக்கடுத்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. மேல் லீடு வந்து இந்த சைட் போயிடுவான், ஃபீமேல் லீடு இந்த சைட் போயிடுவான். இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் லீடு வந்து ஹை ஸ்கூல்ல வந்திருக்கான். now he is 19 or 18 வாட் எவர். இந்த கேட்ராமால வந்து ஆக்சுவலா வந்து ஹை ஸ்கூல்ல இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க. இந்த சைனீஸ் ட்ராமால வந்து இவன் வந்து காலேஜ்ல இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ ஐ நாட் ஷுர், பட் 18 or 19 அந்த ஏஜ்ல வந்து இவங்க 2 பேருமே வந்து இருந்திருப்பாங்க. சரி, இவன் வந்து இவனோட அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து, அந்த கோர்ட் இன்சிடென்ட்ல இருந்து இவனுக்கு வந்து இவன் தான் வந்து ரோல் மாடல் ஃபிகர்ல வந்து இவளை வந்து பார்த்துருப்பான். இவனோட லைஃப் சேவியர் அந்த மாதிரி பார்த்துருப்பான். ஸோ இவன் வந்து அந்த அது நடந்ததுல இருந்து கும்ஃபு கத்துக்கிறது, கராத்தே கத்துக்கிறது, அந்த மாதிரி எல்லா அந்த டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிருப்பான். ஒழுங்கா வந்து படிக்கிறது, ரொம்ப கைண்டா வந்து இருக்கிறது, நீதி, நேர்மை, தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டான கேரக்டரா வந்து நம்ம மேல் லீட் வந்திருப்போம். ஸோ ஒரு நாள் வந்து அவளை மீட் பண்ணி அவளை வந்து சேவ் பண்ணணும், லைக் அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இவனோட ஆம்பிஷன் வந்து, அவனோட ஒரே கோல் வந்து அவளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதான் வந்திருக்கும். இவனும் வந்து இவளை தேடிட்டே இருப்பான், இவன் வந்து ஃபைன் பண்ணவே மாட்டான். இந்த சைடு இவன் வந்து ஒரு குட்டி ஒரு லா ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். now she is 25. ஸோ நம்ம ஃபீமேல் லீட் வந்து அந்த 15 years old கேர்ள் வந்து இப்போ 25ல வந்து இருக்கா. இவன் வந்து ஒரு லா ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இவன் வந்து ஒரு பப்ளிக் டிஃபெண்டண்டா வந்திருப்பான். ப்ராப்பரா வந்து அவளோட ஒர்க் வந்து பார்க்காம, லைக் ஆக்சுவலா வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்காம, எப்படி சொல்றது, அவங்க வந்து ஜஸ்ட் சாரி சொல்லிட்டு கேஸை முடிச்சுட்டு போறது, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வேலை வந்து இவன் வந்து பார்த்துட்டு இருப்பா. ஸோ இவன் வந்து எப்படி சொல்றது, மணி அந்த மாதிரி ஒரு இதுலயே வந்திருப்பா. இவரோட லைஃப் ஸ்டில் வந்து இப்பயுமே அப்படிதான் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லயே வந்து ஓடிட்டு இருக்க மாதிரி வந்திருக்கும். ஸோ இவங்க வந்து எப்படி மீட் பண்றாங்க, மீட் பண்ணக்கப்புறம் இவன் வந்து இவன் தான் அது அந்த சின்ன பையன் தான், ஒரு 15 years ஓல்டா இருக்கும் போது சேவ் பண்ண அந்த சின்ன பையன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கண்டுபிடிக்கிறாளா. ஒரு இவங்க எப்படி திருப்பி அகைன் மீட் பண்றாங்க. அந்த சாரி, இவனோட மைண்ட் பொறுத்த வரைக்கும் இவன் நம்ம மேல் லைட் வந்து நம்ம ஃபீமேல் லைட் எப்படி யோசிச்சிருப்பாங்க, ஒரு டோட்டல் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி நினைச்சிருப்பான். ஒரு கைண்டா ஒரு வார்ம் சோல், எல்லார்கிட்டயும் வந்து பார்த்து பேசுவா, உண்மை, நேர்மை, தர்மம், அதுக்கு முரணா வந்து நடக்க மாட்டான். அந்த மாதிரி தான் வந்து இவன் வந்து நினைச்சிட்டு இருப்பான் இது வரைக்கும். ஸோ இவங்க மீட் பண்ணக்கப்புறம் இவன் வந்து அவளோட ஆக்சுவல் சைடை பார்த்துட்டு இவனுக்கு வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான், என்ன மாதிரி கோத்ரூ பண்ணானுங்க, அதுக்கப்புறம் இவளோட அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து சால்வ் ஆகும். அப்படி இருக்கிறதா வந்து இந்த 2 ட்ராமாவே. நான் இதுல வந்து விச் ஒன் இஸ் பெட்டர். இப்போ இவனுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இவனோட லைஃப் வந்து நார்மலா இருக்கும்போது. ஸோ அது வந்து இவனுக்கு அட் லாஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையா, அதான் வந்து இந்த 2 ட்ராமாவே. இப்போ இந்த 2 ட்ராமாவுமே ஆக்சுவலாக வந்து போத் ஆர் வெரி குட் இன் மை ஒப்பீனியன். பட் 2 இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணணும் அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி பிக் ஐ கேன் ஹியர் யூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து நோ சீக்ரெட்ஸ் தான் வந்து பார்த்தேன். நோ சீக்ரெட்ஸ் வந்து லைக் while it was on air, while it was going, I watched it. லைக் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து யூடியூப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து அந்த ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த எபிசோடே வந்து லான்ச் பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஆப் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப் வந்து இருக்கும், அந்த டைம்ல இருந்துச்சு, இப்போ வந்து இல்லை. ஸோ அந்த ஆப்ல வந்து ஒவ்வொரு நாள் அந்த வீக்லி ஒன்ஸா அந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆகும். ஐ கேம் நாட் ஷோர் அபவுட் இட். வீக்லி ஒன்ஸா இருந்தால் டெய்லி வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நோ சீக்ரெட்ஸா வந்து பார்த்தோன்னே ஐ லைக் டெட். அதுக்கப்புறம் ஒரு 2020 அந்த டைம்ல தான் வந்து ஐ கேன் ஹியர் யூவே வந்து தெரியும். எனக்கு அப்படி ஒரு ட்ராமா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஐ மீன் அந்த இதோட அடாப்டட் வெர்ஷன் தான் வந்து இது அப்படின்றதே வந்து எனக்கு 2020 எண்ட்ல தான் வந்து தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ஐ கேன் ஹியர் யூவோட மேல் லீட் வந்து ஹீஸ் அ வெரி ஃபேமஸ் கொரியன் ஆக்டர். பட் எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் ஹிம் பிகாஸ் இவனோட ஆக்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனோட டிராமாஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ரொம்ப வந்து கிரையிங் சீன்ஸ், ரொம்ப எமோஷனலா வந்து இருக்கும்.
பட் இவனுக்கு வந்து அந்த இன்டென்ஸ் சீன் வந்து செட் ஆகலன்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் நோ சீக்ரெட்ஸாக பார்த்தேன். அதுக்கடுத்து தான் வந்து ஐ கேன் ஹியர் யூவே வந்து நான் பார்த்தேன். ஏன் வந்து ஐ கேன் ஹியர் யூ வந்து நான் சூஸ் பண்ணேன்னா, ரெண்டுமே பிளாட் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இந்த ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து இந்த கொரியன் வெர்ஷனில் வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொண்டு போன அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும். இந்த 2 ட்ராமாலே வந்து பார்த்தோம்னா நம்மள அள வைக்கிற மாதிரி இருக்கும், நம்மள வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரொமான்ஸ் சீன் அந்த மாதிரி எல்லாத்துமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். த்ரில்லர் அந்த மாதிரி இந்த அந்த ட்ரக் டிரைவர் வந்து எப்படி இவன் வந்து அவன் கிடக்குன்னு இவ்வளோ சேவ் பண்ண அந்த சீன் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கொரியன் வெர்ஷன்ல வந்து அதை பர்ஃபெக்டா வந்து கன்வே பண்ணிப்பாங்க. அது எங்க வந்து அந்த எமோஷன் வந்து ஹைலைட் பண்ணணும் அதை வந்து பர்ஃபெக்டா வந்து கொண்டு போயிருப்பாங்க. சைனீஸ் வெர்ஷன்ல வந்து எப்படின்னா ஏதோ வந்து அந்த எமோஷன் வந்து காட்டணும்னு காமிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் கொரியன் வெர்ஷன் வந்து ரொம்ப நேச்சுரலா எந்த இடத்துல வந்து சினிமாட்டிக்கா காட்டணும், எங்க வந்து நேச்சுரலா வந்து அந்த இன்னும் அந்த காமிக் சீனாக வந்து எப்படி நேச்சுரலா கன்வே பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இதுல வந்து கொண்டு போயிருப்பானுங்க ஐ கேன் ஹியர் யூல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து செகண்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 2 இதுலையுமே வந்து அந்த ரொமான்டிக் சீன் இவங்க 2 பேருக்குமே வந்து இருக்கிறது வந்து அந்த அக்வாரியம் தான் வந்து ஆக்சுவலாக இருக்கும். இவனுக்கு வந்து சின்ன வயசுல வந்து அக்வாரியம் போகணுன்னு இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக இவங்களும் அந்த அக்வாரியம் வந்து போவானுங்க. இன்னும் அது வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக் திங். இது இந்த சைனீஸ் வெர்ஷன்ல வந்து அது வந்து ப்ராப்பரா ஷார்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அந்த இதை வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா அது வந்து சினிமாட்டிக்கா வந்து இருக்கணும். இவங்க வந்து எப்படி ஷார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜஸ்ட் இவங்க 2 பேரோட ஃபேஸ் அதை மட்டும் அவங்க 2 பேரும் க்ளோஸா வருது. லைக் ரொமான்சஸ் என்னோட ஒப்பீனியன் வந்து ரொமான்ஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 2 கேரக்டர்ஸ் கம்மிங் க்ளோசர் லைக் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் தென் மேக்கிங் அவுட். அது வந்து ரொமான்ஸ் கிடையாது. தட் அலோன் இஸ் நாட் ரொமான்ஸ். அந்த என்டையர் செட்டிங் அந்த ஃப்ரேம்ல வந்து என்ன நடக்குது பின்னாடி இருக்க அந்த சரௌண்டிங் அதெல்லாமே வந்து சேர்த்ததான் வந்து ஒரு ரொமான்சிங். இந்த கொரியன் வெர்ஷன் வந்து அது பர்ஃபெக்டா வந்து ஷார்ட் பண்ணியிருப்பானுங்க. பின்னாடி அந்த அக்வாரியம்ல இருக்க அந்த அது பேர் எனக்கு வந்து சரியா வந்து தர ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ். அது வந்து ஃபிஷ் இல்ல, அதுக்கு நேம் இருக்கு, பட் அந்த நேம் வந்து எனக்கு தெரியல. அது ரொம்ப கைண்டான கேரக்டர். நம்ம மேல் லீடோட கேரக்டரோட 2 இதுமே வந்து இன்னும் ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டு இதுமே வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து அதை வந்து பர்ஃபெக்டா வந்து காட்டிப்பானுங்க. அந்த இடத்துல வந்து சினிமேட்டிக்கா தான் வந்து இருக்கணும் அப்படின்றது. இதுல வந்து ஃபுல்லா இவங்க இந்த சைனீஸ் வெர்ஷன் வந்து ஃபுல்லா இவங்க 2 பேரும் ஃபேஸ் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த செட்டிங் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் அதை வந்து இவங்க கம்மியா காமிச்சு இவங்க 2 பேரோட ஃபேஸே வந்து ரொம்ப காமிச்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ தேட் டிசப்பாயிண்டட் மீ. லைக் இதை வந்து பார்த்துட்டு இது ஐ கேன் ஹியர் யூ வந்து பார்த்தப்போ ஏன்டா இப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. எனக்கு சைனீஸ் ட்ராமால எனக்கு நிறைய என்னோட ஃபேவரட் ட்ராமாஸ் வந்து நிறையா இருக்கா. லைக் இது எல்லாமே வந்து இங்கே நான் அந்த ஒட்டிக்கு எல்லாமே வந்து ஆக்சுவலாக சைனீஸ் ட்ராமா இது எல்லாமே வந்து என்னோட ஃபேவரட் சைனீஸ் ட்ராமா. அண்ட் இது எல்லாத்துலேயுமே இருக்கிற ஃப்ளா ஒன்னே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதான் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் செம்மையா இருக்கும். பட் அது வந்து இவங்க ப்ராப்பரா வந்து கவர் பண்ணிருக்கே மாட்டாங்க. ஃபுல்லா இந்த மேல் லீட் அண்ட் ஃபீமேல் லீடை தான் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஒண்ணுதான் வந்து ஃப்ளா, மேஜர் ஃப்ளா இந்த சைனீஸ் வெர்ஷன்ல வந்து நான் வந்து சொல்லுவேன். எனக்கு இன்னொன்று வந்து என்ன தோணுச்சுன்னா இவனுக்கு வந்து ஹியூமனோட வாய்ஸஸ் வந்து ஹியர் பண்ணுறது பதில் அனிமலோட வாய்ஸஸ் வந்து ஐ மீன் அனிமல்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அவங்கள வந்து ஹியர் பண்ண மாதிரி இவனுக்கு ஏதாச்சும் பவர் இருந்துச்சுன்னா இட் could have been more fair அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவனோட ட்ரீம் வந்து அந்த அனிமல்ஸ் கூட பேசணுன்றதுதான். லாஸ்ட் இவனோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கும், என்னோட அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அதுதான் வந்திருக்கும், லைக் அந்த அக்வாரியம் போகணுன்றது. பட் வை திஸ் ஹியூமன் இதை இன்னொரு சைடு வந்து யோசிச்சா ஓகே அதை வந்து இவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஹியூமன்ஸ் வந்து இவனை அட்டாக் பண்ண வரப்போ வந்து இவன் அவங்களோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் ஹியர் பண்ணி இவன் வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதான் வந்து இந்த ட்ராமா. இந்த ட்ராமா வந்து பாக்குறப்போ ஒரு ட்ராமாலேயே வந்து நீங்க எல்லா எமோஷன்ஸையும் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் திஸ் ட்ராமா. லைக் 2 வருஷமே வந்து பாருங்க, 2 வருஷமே நல்லா இருக்கும். அண்ட் 2 இதுமே வந்து இப்போ கரண்டா வந்து யூடியூப்ல வந்து அவைலபிளா இருக்கு. கோ அண்ட் வாட்ச் இட் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. With this, we would like to end this video. Nivetha and Nandini signing off. நன்றி, வணக்கம்.